யார் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ்? வழக்கமா கலெக்டரா இருக்காங்க, மக்களோடு நேரடியாக பயணித்த அரசு அதிகாரிகள் பல பேருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே பழக்கமாகி அரசியல் வர்ற ஆசையெல்லாம் வரும். அதெல்லாம் கூட கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கோம். ஜெயலலிதா எல்லாம் தனக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் அரசியலுக்குள்ள இழுத்துட்டு கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குறதெல்லாம் கூட பார்த்திருக்கோம். ஆனால் ஒரு வருமான வரித்துறை அதிகாரிக்கு அரசியல் ஆசை, அதுவும் புதிதாக ஒரு சினிமா நடிகர் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியில் இணைந்து மக்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆசை எங்கிருந்து வருது அப்படிங்கிறது பேசுபொருளா இருக்கு. இன்றைக்கு அவர் கட்சியில் சேர்ந்து விட்டு பிரஸ் முதல்ல பாக்குறார். பார்த்த பிரஸ் மீட்டிலேயே முதல் கேள்வியிலேயே கிளம்பிட்டார். கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வருமான வரித்துறை ரெய்டு ஒன்று மாஸ்டர் படம் அந்த ஷூட்டிங் நடந்த சமயத்தில் விஜய் மீது நடத்தப்பட்டதே, அந்த டீமுக்கு நீங்கள் தலைமை தாங்கினீர்களா அப்படின்னு பிரஸ் கேட்குது. கேள்வி அருண்ராஜுக்கு. அவர் எந்த பதிலையும் சொல்லுவதற்கு முன்பு அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய வருமான வரித்துறை ரெய்டு எல்லாம் மிகுந்த அனுபவம் பெற்றவரான ஆதவ் அர்ஜுனா அது தவறான தகவல் அப்படிங்கிற 2 மாசத்துக்கு முன்னாடி கூட அவர் வீட்டில் நடந்துச்சு. அவர் சொல்லி முடிக்கிறப்ப அதே வார்த்தையை தான் வாங்கி கொண்டு அது தவறான அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சிரித்தபடியே 2 பேரும் கேட்டை திறந்து உள்ளுக்குள்ள ஓடிடுறாங்க. வருமான வரித்துறை அதிகாரியா ஒரு ஆய்வுல ஈடுபட்டு விஜய் அவர்கள் வீட்டில் நடக்கும்போது கூட அந்த சோதனையில இதற்கு பதில் என்ன? கேட்கப்பட்ட கேள்வி சிம்பிளானது. மாஸ்டர் படம் சமயத்துல ரெய்டு நடத்தினாங்க. ரெய்டு நடத்தியதற்கு உங்களுடைய பங்கு இருக்கிறதா? அந்த குழுவில் நீங்கள் இருந்தீர்களா? அதற்கு தலைமை தாங்கினீர்களா? ஆமா இல்ல அப்படிங்கறது பதிலா சொல்றத கூட தானா சொல்லாம ஆதவ் அர்ஜுனா சொல்றத வாங்கி சொல்றார்.